இங்கே படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு கால் வரவும் செய்யுது. அந்த காலில் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் அங்கே வந்து பார்க்குறப்ப ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸர்லாம் அந்த பாடியை கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பாடியை வெளியே எடுத்துடவும் செய்கிறாங்க. இங்கே படத்தோட ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறான். அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கப்ப அதில் ஒருத்தனுக்கு ஒரு கால் வரவும் செய்யுது. அவனும் அந்த காலை பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம கூட படித்த கனின்ற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் எந்த ஹீரோவும் அவன் ஃபோனில் சேட் ஹிஸ்ட்ரியாக பார்த்துட்டு இருக்கான். அதில் கனின்னு போட்டு அந்த பொண்ணு கூட பேசி இந்த சேட்லாம் இருக்குது. அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான் போல. ஸோ அந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசி அந்த பொண்ணு உனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கு. அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கான். அதனால தான் அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த இறந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் கனியோட தம்பியை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறப்ப அந்த கான்ட்ராக்டரும் யார் என்ன கேட்கவும் செய்கிறான். உடனே ஹீரோவும் அவன் யார் அவங்க அப்பா யாருன்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த கான்ட்ராக்டும் அவரோட சொன்னா நீங்கள் அவரை எனக்கு ரொம்ப தெரியும், அவரை கேட்டால் அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை உள்ளே கூட்டு போய் அவங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோவும் கனியோட தம்பி எங்கன்னு கேட்குறப்ப மேலே இருக்கான்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஹீரோவும் மேலே போகிறப்ப அந்த இறந்த பொண்ணோட ரூமை பார்த்துட்டு அந்த ரூமில் போய் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு யூஸ் பண்ண கிளிப் அங்கே இருக்குது. அதில் ஒரு கிளிப் எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கவும் செய்கிறான். இங்கே அந்த இறந்த பொண்ணோட தம்பிகிட்ட பேசலாம் போகிறப்ப அந்த பொண்ணோட தம்பியும் நான் சிகரெட் இருக்கான்னு கேட்குறப்ப அவனும் சிகரெட்டை கொடுத்து 2 பேரும் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னாச்சு சொல்லி கேட்குறப்ப அவனும் நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், கிணத்துல துணி கிடக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் அப்புறம் தான் பார்த்தா அது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஃப்ரீயாக அந்த வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நைட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே ஹீரோவும் ஜன்னல்கிட்ட போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணும். இப்படி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே இருக்க டோர் அதுவாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் அந்த டோர்கிட்ட போய் பார்த்தா அங்கே யாருமே காணும். கீழே போய் படிக்கிட்டே போய் பார்க்குறான் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி. அங்கேயும் யாருமே இல்லை. உடனே ஹீரோவும் அன்றைக்கி நைட்டு போய் தூங்கவும் போயிடுறான். மறுநாள் ஹீரோவும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட டஃப்பில் விளாண்டுட்டு நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்ப யாரோ அவன் தலையை கோதி வர மாதிரி ஃபீல் ஆகுது. எந்திரிச்ச ஹீரோவும் யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கே யாரையுமே காணும். அவன் பெட்டில் பார்த்தா யாரோ உட்காந்து எந்திக்கிற மாதிரி அந்த பெட்டு அப்படி புஷ்ஷுன்னு எந்திக்கவும் செய்யுது. பயந்த ஹீரோவும் கதவை போட்டுட்டு வெளியே போய் காதை வச்சு கேட்கவும் செய்கிறான். பார்த்தா இதை தண்ணி சொட்டுற சவுண்டு மாதிரி ஹீரோ கேட்கவும் செய்யுது. அன்றைக்கி நைட் ஹீரோவும் ஹாலில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு மறுநாள் வீடியோவும் செஞ்சிருது. மறுநாள் காலைல ரூமில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா அங்கே யாரையுமே காணும். இங்கே அந்த இறந்த பொண்ணு வீட்டில் அந்த கிணற க்ளோஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் அமெரிக்காவுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோவும் பால்கனியில் தம் அடிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கிச்சனில் சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்பூனை கழுவுலாம் போகிறப்ப மூடி வச்சிருந்த டப்பா அதுவும் ஓப்பன் ஆகவும் செய்யுது. உடனே ஹீரோவும் அந்த மூடி எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப யாரோ முடிய மறுபடியும் கோதி வர மாதிரி இருக்குது. தட்டி விட்ட ஹீரோவும் யாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யாரோ டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோவும் அதில் தப்பிக்கலாம் சொல்லி பார்க்குறப்ப ஹீரோ டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு ஹாலுக்கும் போயிருது. ஹாலில் போய் ஹீரோட கழுத்தை நடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோவும் தப்பிக்கலாம் பார்க்குறப்ப ஹீரோட கை அப்படியே அது கடிச்சு வைக்குது. ஹீரோவும் வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ படியேறி மேலே போகிறப்ப அவன் காலை பிடிச்சி அப்படி கீழே இழுத்து விட்டுருது. ஹீரோவும் அப்படியே அந்த இடத்துலையும் வாங்கி விழுந்துடவும் செய்யும்.